ஹாய், ஹாப்பி மார்னிங் எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சளி ஓவராக இருக்குது, அதனால் நேற்று லைவ் வர முடியல, ஏன்னா பேச முடியல, அதனால தான் லைவ் வரல. சரிங்களா? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு சின்ன வீடியோ தான், டக்குன்னு முடிச்சிடறேன். யூடியூப்பில் நியூஸ் பார்த்தேன், ரொம்ப கவலையாக இருக்குது. இன்றைய ஜென்ரேஷன் பசங்க படிக்க புக் எடுக்க வேண்டிய கையில் ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு 12வது படிக்கிற ராமேஸ்வரத்தில் 12வது படிக்கிற ஒரு பெண் குழந்தைய லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணி கொலையே பண்ணுற அளவுக்கு அந்த பையன் பண்ணியிருக்கான். அதாவது ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஏஜில் பசங்க இருக்காங்க. ஏன்னா அதுக்கு காரணம் மொபைல் கூட ஒரு வகையில் சொல்லலாம். நல்லதை மட்டும் பார்க்கணுன்னு தோணணும். பெண்கள் அவங்களுக்கு பிடிச்சதானே அந்த ஒரு விஷயத்தில் படிக்கணும்னு நினைக்கிற பொண்ணுங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. சில விஷயங்களில் வீக்னஸ் இருக்கும் பொண்ணுங்களுக்கும். ஆனால் எல்லாரும் அதே மாதிரி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது இல்லையா? எதுக்காக இந்த மாதிரி வன்முறையெல்லாம் கையில் எடுக்கிறாங்கன்னு தெரியல. பசங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு ஈகோ வந்துடுது போல வாட்டுக்கு. படிக்கணும், ஒரு லைஃப்பில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், ஒரு பொசிஷனில் இருக்கணும், அதெல்லாம் அவங்களுக்கு ஏன் யோசிக்க தோணலேன்னு தெரில. இப்போ இருக்க பசங்கள்லாம் படிக்கும் போதே எல்லா கெட்ட பழக்கத்தையும் பழகிக்கிறாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதுதான் அவங்கள எப்படி பேரண்ட்ஸு பசங்களுக்கு செல்லம் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. தப்பு பண்ணால் கண்டிஷன் பண்ணணும். அதே சமயம் சும்மா அவங்கள திட்டிகிட்டே இருக்கக்கூடாது. பொறுப்பை நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் பசங்களுக்கு. ஆரம்ப வயசுலேருந்தே நீங்கள் இதை சொல்லிட்டு வந்தால் மட்டும்தான் அவங்க அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வருவாங்க. நிறைய பேரண்ட்ஸு பசங்க ஆசைப்படுறத எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, நல்லாவே என்கரேஜ் பண்ணுறாங்க. அதே வாழ்க்கையும் சொல்லி கொடுங்க. பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையை புரிதல் சொல்லி கொடுங்க. அம்மா அப்பா உழைச்சி சம்பாரித்து சொத்து சேர்த்து வைக்கிறோம், பணம் காசு சேர்த்து வைக்கிறோம், கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறது மட்டும் நம்ம கடமை கிடையாது. ஒரு ஆண் பிள்ளைகிட்ட ஒரு பெண் பிள்ளைகிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி இங்கீதமாக இருக்கணும், நாகரீகத்தை சொல்லி கொடுக்கணும். அதை நிறையா பேரண்ட்ஸு இப்போ தவறிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நேரம் கிடையாது பசங்கள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற. ஏன்னா வேலை பின்னாடியே போயிட்டுருக்காங்க. குற்றம் நடக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்புறம் இன்னொரு நியூஸ் பார்த்தேன், லிஃப்ட் அண்ட் கிஸ்ஸு. ஏண்டான்னா பொண்ணுக்கிட்ட போய் அநாகரிகமாக இப்படி தான் நடந்துக்குவாங்களா? எனக்கு அதுவும் தெரில. அந்த பொண்ணு கடித்து வச்சதோடு விட்டுருச்சு. 4 செவனி மேலே 2 அப்போ இருந்தால் நீ இந்த இது செய்வியா? உன்னை வளர்த்த விதம் சரியில்லை, அதுதான் சரியா? எனக்கு நியூஸை காலையிலே பார்த்ததே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. பசங்களாம் ஏன் இப்படி பொறுப்பு இல்லாமல் படிக்க புக்கு எடுக்க வேண்டிய வயசு இப்படி குற்றவாளியாகி நிற்கிறாங்களேன்னு ரொம்ப வேதனையாக இருக்குது. தயவுசெய்து பேரண்ட்ஸுக்கெல்லாம் கல்வி மட்டும் கட்டுறதா எல்லாமே தெரிஞ்சதுன்னு ஆகிட கிடையாது. நம்மளுக்கு அவங்களுக்கு வாழ்க்கை புரியறதுக்கு வாத்தியாருக்கு ஒரு டீச்சர் வாத்தியார் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறாங்களோ அதே அளவுக்கு நம்ம வீட்டில் பேரண்ட்ஸு நம்மளோட கடமை அவங்களுக்கு புரிய வைக்கணும். கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணும். ஆடம்பர வாழ்க்கையே எல்லாம் நமக்கு கிடைக்கிதுன்னு நினச்சிட்டாலே அது என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அதனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் பசங்க 2K கிட்ஸு எல்லா இதுலேயும் அவசரம், எல்லா இதுலேயும் உணர்ச்சி வசப்படுறாங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு. அதனால தான் நான் உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணிக்கிறேன். சரி உறவுகளே, கண்டிப்பாக இன்றைக்கி லைவ் உண்டு. பகல்லையே கூட போடலான் இருக்கேன் லைவு. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய்.